யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் சீரிஸோட பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக போய் பார்த்துட்டு வாங்க. அதாவது கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்க, நம்மளும் ஓகே சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் அவங்ககிட்ட கேட்டேன். அதாவது யூனிஃபார்மோட சாம்பிள் ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதும் கிளைண்ட்டை அனுப்பிட்டாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ஸ்கூலோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத அவங்க அனுப்பிட்டாங்க. காலரில் வந்து ஒரு பைப்பிங் மாதிரி கொடுக்கணும், ஹேண்டில் அந்த மாதிரி கொடுக்கணும், அவங்களோட ஹோல் யூனிஃபார்ம் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பிக்சரை அனுப்பிட்டாங்க. அனுப்புனதும் நான் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணது என்ன, என்னால் அதை ஸ்டிச் பண்ண முடியுமா முடியாதா. இதுதான் நம்ம ஆர்டர் எடுக்கிறோம், கரெக்டு தான். ஆனால் எடுக்கிற ஆர்டரை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுனா மட்டும்தான், இப்போ இல்லை எப்போனாலும் ஆர்டர் எடுக்கணும். ஸோ நமக்கு வந்து இன்னும் நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கான வீடியோஸை கண்டிப்பாக நம்ம தான் ரெஃபர் பண்ணோம். நம்ம பார்த்து அதை பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் தான் நம்மளோட கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி பார்த்துட்டு அகெயின் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு என்னால் அதை பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னதும் கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்ததும் அவங்களுக்கு நான் என்னென்ன அளவு, அதாவது பேண்ட், ஷர்ட்டு, கோட் இந்த 3க்கு தேவையான அளவை நான் டிவைட் பண்ணி 3 இதாக ஃபஸ்ட்டே எழுதி வச்சுட்டேன். அதாவது அவங்க வந்ததும் அவங்களுக்கு அளந்து அதில் என்ன 10 இன்ச்சுனா 10 இன்ச்சு தான் எழுதுவேன், 5 இன்ச்சஸ்னால் 5 இன்ச்சஸ் தான் எழுதுவேன். மற்றபடி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத எழுதிட்டேன். அது என்ன அப்படிங்கிறத நானே உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் தைச்சு கொடுத்துட்ருக்கீங்க, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இதுக்கப்புறமா நான் கிளைண்ட் வந்து அளவுலாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அதே நாள் நைட்டே நான் வந்து பிளான் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து எனக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக ஷாப் போகணும். ஷாப்பிங் பண்ணால் தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா நான் இது வரைக்கும் லேடிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். யூனிஃபார்ம்லாம் ஸ்டிச் பண்ணால் ஜிப்பு வாங்கணும், ஹூக் வாங்கணும், காலர் கேன்வாஸ், ஜென்ஸ்க்கான காலர் கேன்வாஸ் வாங்கணும். இந்த மாதிரி என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சுட்டு அது எப்படி நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத நான் பார்ட் 3 உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யூஸ்ஃபுல் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி என்னோட பேக்ரவுண்ட் ஒர்க், பேக் அண்ட் ஒர்க், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்பேரண்ட்டாக சொல்லி தருவேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும், அட்வான்ஸ் லெவல் ட்ரையர்ஸ் தெரியும். ஆனால் பிகினர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ண ஒரு ஆள் தேவை. அப்படி என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜஸ்ட் ஒரே ஒரு ரெட் ஹார்ட்டின் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்களும் டெய்லரிங் கற்றுக்கணுன்னா நம்மக்கிட்ட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 3க்கு வெயிட் பண்ணிட்டு இருங்க, சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பாய். அதுக்கு முன்னாடி என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணலாம், ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.